இந்த காலகட்டத்தில் காவல்துறையால் இந்திய விடுதலை கேட்டு போகிற தியாகிகள் எவ்வளோ பேரை காவல்துறை கொடும் சிறையில் ஆட்படுத்தி கடுமையான தண்டனைகள் கொடுத்து அவங்களை சிறையிலேயே கொண்டு மிகப்பெரிய மனித உரிமை மீறல்கள்லாம் செஞ்சது. எந்த அளவுக்கு ஆங்கிலேய அரசில் காவல்துறையோட அடக்குமுறை ஒடுக்குமுறை இருந்ததோ அதை விட அதிக அளவில் இப்போ காவல்துறையோட ஒடுக்குமுறை அதிகரிச்சுட்டே போகுது. 12 நாளில் 4 பேர் தாக்கப்படத்தில் இறந்துருக்காங்க. இவ்வளோ பெரிய கொடுமை நடந்தும் இந்த எந்த கொடுமை வெளிப்படுத்தல. இன்னைக்கு தேதியில் எழுத்து ஊடகமோ காட்சி ஊடகமோ தமிழ்நாடு அரசுக்கும் இந்திய அரசுக்கும் ஒரு ஊது குழலாகவும் எடுபடியாகவும் மாறிவிட்ட நிலையில சமூக ஊடகங்கள் தான் அரசுகளின் அராஜகத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குது. அந்த சமூக ஊடகங்கள் தான் நிறைய பாதிப்புகளை மக்கள்கிட்ட வந்து தடுக்குது. அப்படிப்பட்ட நேரத்தில் சமூக ஊடகங்கள் மூலமா காவல்துறை ஆட்சியாளர்களின் அட்டூழியங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்ற காரணத்துக்காகவே இப்போ ஊடகவியலாளர்லாம் ஒடுக்கப்படுறாங்க. சமீபத்தில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டப்போ நிறைய பேர் அவர் நல்லவர், அவர் கெட்டவர், அவர் இதெல்லாம் பேசியிருக்காரு, இதெல்லாம் செஞ்சிருக்காரு, அவர் காவல்துறை ஊதுகுழா இருந்திருக்காரு, செவ்வேறு போராட்டத்தில் அரசுக்கு ஆதரவாக இருந்தார், ஸ்ரீமதிக்கு பள்ளித்தரப்புக்கு ஆதரவாக இருந்தார் அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் அவரோட கைதை நியாயப்படுத்தினாங்க. அவர் நல்லவர் கெட்டவர் அப்படின்றத தாண்டி அதுக்கு அப்பாற்பட்டு அவர் ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர், அவர் அரசு கைது செஞ்சிருக்கு. கைது செய்யப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவருக்கும் சில மனித உரிமைகள் இருக்கு. ஆனால் அந்த மனித உரிமைகள் எதுவுமே சவுக்கு சங்கருக்கு வழங்கப்படாமல் கையை உடைக்கிறது, காலை முறுக்கிறது, சிறையில் சித்திரவதை பண்ணுறது, தூங்க விடாமல் செய்கிறது, இது போல சவுக்கு சங்கர் மட்டும் இல்லாமல் மேலும் பலர் அரசனால கொடுமைப்படுத்தப்படுறாங்க. இது எல்லாமே கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு மக்கள் திரள் போராட்டம் தேவைப்படுது. இன்றைய தேதியில் காவல்துறை பார்த்தீங்கன்னா பொதுமக்களை மதிக்கிறது இல்லை, பொதுமக்களுக்கு உண்டான ஒரு அடிப்படை உரிமையை கொடுக்கறது இல்லை. பொதுமக்கள்னாவே அவங்களுக்கு ஏளனம் தான், புழுப்பூச்சியோட இழிவாக பார்க்குறாங்க. தான் வயசு வித்தியாசம் கூட பார்க்காம தன்னோட பெரியவரா சிறியவரா பெண்ணா யாருமே பார்க்காம யாராக இருந்தாலும் காவல் நிலையத்துக்கு போனாலும் சரி, இல்லை காவலர்கள் பொது வெளியில் வந்தாலும் சரி, ஏய் வாடா போடா, ஏய் என்னடா இங்கே பண்ணுற இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனித உரிமை மீறல் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. மக்களை கேவலப்படுத்துகிறாங்க. ஒரு விலை மாதர் பொது வெளியில் நடமாடி தனக்கு ஒரு வாடிக்கையாளர் பிடிக்கிறத ஒரு காவல்துறை பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு விலை மாதருக்கு இருக்க உரிமை ஒரு மக்களுக்கு இல்லை, ஒரு சாதாரண பாமர மக்களுக்கு இல்லை. காவல்துறை இது மட்டும் தான் செய்தானா? இதுவும் இல்லை. கஞ்சா விற்கிறவன், கள்ளத்தனமா சாராயம் விற்கிறவன், இவனெல்லாம் காவல்துறை தெரிஞ்சு அவனை கைது செய்யறது இல்லை, அதை தடுக்க நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. ஆனால் மக்களுக்காக போராடக்கூடிய போராட்டக்காரர்களை கைது செய்யறது, சிறையில் அடைக்கிறது, மனித உரிமை மீறல் செய்யறது. இப்போ சமீபத்தில் வரலாறு பெருவழி காப்போம் போராட்டத்துக்காக வடலூருக்கு நாமக்கல் மாவட்டம் வெண்ணாந்தூர்லேருந்து வந்த 39 பசங்களில் நீங்கள் எப்படி அங்கே போராட வரலாம்னு சொல்லிட்டு அவங்களை கொண்டு போய் கைது செஞ்சு, போராட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடியே கைது செஞ்சு மண்டபத்தில் அடைச்சி அவங்கள உளவியல் ரீதியாக சித்திரவதை செஞ்சு நாங்கள் இதுக்கு மேல் பொது வாழ்க்கைக்கு வரமாட்டோம்னு சொல்லக்கூடிய அளவில் துன்புறுத்தியிருக்காங்க. அவங்க மீட்டு வந்த பிறகு அவங்க சொந்த ஊருக்கு போன பிறகும் அந்த சொந்த ஊரில் அவங்க மேலே வழக்கு போடுறாங்க, நீ எப்படி போராட போகலாம் அப்படின்னு சொல்லி. இந்த அளவுக்கு காவல்துறையோட ஒடுக்குமுறை அதிகரித்து போயிட்டே இருக்கு. இந்த காவல்துறை ஒடுக்குமுறைக்கு எதிராக தமிழ் தேசியவாதிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கணும். காவல்துறைக்கு கடிவாளம் போடணும். ஒரு சாதாரண பாமரனுக்கும் மக்கள் போராளிக்கும் இன்னைக்கு சவுக்கு சங்கர் நடக்கக்கூடிய மனித உரிமை மீறல் நடந்தால் அதை ஏற்போமா? அதை எதிர்ப்போம் இல்லையா? அதனால காவல்துறைக்கு கடிவாளம் போடணும்னு சொல்லிட்டு நம்ம வெறும் பேச்சோட விடாம களத்தில் இறங்கி போராட்டம் செய்யணும். அரசுகள் இன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னா இந்திய அரசு ஆகட்டும், திராவிட தமிழ்நாட்டு அரசு ஆகட்டும், மக்களை ஒடுக்கிறதுலையும் மக்கள்கிட்ட வந்து பொருளாதாரத்தை பறிக்கிறதுலையும் உரிமைகளை பறிக்கிறதுலையும் போட்டி போட்டுட்டு இருக்கு. ஆரிய பாசிசமா திராவிட பாசிசமா, நீயா நானா, வா பார்த்தலாம், யார் பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு மக்களை சுரண்டிக்கிட்டு இருக்காங்க. ஆரிய இந்துத்துவ இந்திய அரசு இப்போதைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் 39 எம்பிகள் இருக்காங்க. அந்த 39 எம்பியுமே நம்ம போனாலுமே பாராளுமன்றத்தில் நமக்கு உரிமை கிடைக்கிறது இல்லை. அப்பயும் தனிப்பெரும்பான்மை இருக்கிறதுனாலையும் வட இந்திய இந்திக்காரர்கள் பெரும்பான்மை இருக்கிறதுனாலையும் தமிழ்நாட்டு மக்கள் விரோத செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. இதுல மாநில உரிமை மீட்க ஸ்டாலின் அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி இருக்கிறது அவங்க 39 எம்பியில் அவர் தான் 38 பேர் அவங்க எம்பி தான் இருக்காங்க. என்ன உரிமையில மீட்டு எடுத்தீங்க போன 5 வருஷம் கேட்டால் ஒன்றும் இல்லை. இப்போ என்ன மீட்டு எடுப்பீங்கன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை. மாநில உரிமை மீட்க செயல் திட்டம் என்னென்ன வச்சிருக்கீங்க, சட்ட திருத்தம் என்னென்ன செய்யணும்னு கேட்குறீங்க,
புதுசாக என்ன சட்டம் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? சட்டங்கள் என்ன விளக்கம் வேணும்னு கேட்குறீங்க. இதை பற்றி எந்த ஒரு தெளிவும் இல்லாமல் மாநில உரிமை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஓட்டு கேட்கறதுலே இருக்காங்க. நம்ம மக்களும் ஓட்டு போடுறது தான் ஜனநாயகம், ஜனநாயக கடமையை காப்பாற்றுறது தான் ஒரு குடிமக்களுக்கு அழகுன்னு சொல்லிட்டு போய் வரிசை நின்று ஓட்டு போடுறாங்க. சுதந்திரம் கிடைச்சதுலேருந்து மக்கள் வரிசை நின்று ஓட்டு போட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றிட்டு தான் இருக்காங்க. இந்த ஜனநாயகம் ஒரு உண்மையான ஜனநாயகமானா இல்லை, போலியான ஜனநாயகம். இங்கே எங்கே மக்களுக்கு ஜனநாயகம் இருக்குது? அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, தனியார் மயம், தாராள மயம், இப்போ இது வந்திருக்கு செறிவூட்டப்பட்ட அரிசி, கட்டாய தடுப்பூசி, வேளாண் சட்டம், சுற்றுச்சூழல் சட்டம், தொழிற்சாலை சட்டம், நீட்டு, கல்வி திட்டம், இது மாதிரி ஏகப்பட்ட சட்டங்களை வச்சு நாட்டு மக்களோட உரிமையில பறிச்சுட்டு தான் இருக்கு. மக்களுக்கு எந்த உரிமையும் கிடைக்கிறது இல்லை. ஆனாலும் பாருங்க, ஒரு ஓட்டு போட்டால் போதும் நம்ம ஜனநாயகத்தை காப்பாற்றலாம்னு சொல்லி மக்கள் நினைச்சிட்டு வரிசையில் ஓட்டு போட்டுட்டு மேலும் மேலும் அதிகாரத்தை கொண்டு போய் ஒரு சில குறிப்பிட்ட மக்கள்கிட்டையும் ஒரு நபர்கிட்ட அதிகார குவியலை கொடுக்குறாங்க. மோடி என்கிற ஒரு நபருக்கும் ஸ்டாலின் என்கிற ஒரு நபர்கிட்ட அதிக ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் கொடுத்துட்டு தங்களோட உரிமையை கேட்கறது கூட அஞ்சு நடுங்கிறாங்க. கட்டாய தடுப்பூசின்னு சொல்லிட்டு நம்ம மேலே எல்லாம் தடுப்பூசி திணிச்சாங்க. பொதுவெளியில் வந்தால் தடுப்பூசி, ஒரு ரேஷன் கடைக்கு போனால் தடுப்பூசி, பேங்க்குக்கு போனால் தடுப்பூசி, ரயில்வேல போனால் தடுப்பூசி, ஏரோப்ளேனில் ஏறினா தடுப்பூசி, எங்கே போனாலும் தடுப்பூசி போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அனுமதின்னு சொல்லிட்டு தடுப்பூசி போட வச்சுட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்ட பிறகு மத்திய அரசு சொல்லுது தடுப்பூசி நாங்கள் யாரும் கட்டாயப்படுத்தலை, எல்லாம் அவங்க விருப்பத்தில் தான் போட்டாங்கன்னு சொல்லிட்டு. மக்களுக்கு இப்போ கூட இன்னும் கூட விழிப்புணர்வு வர மாட்டேங்குது. இன்னமும் நாங்கள் ஜனநாயகம் காப்போம்னு சொல்லி தேர்தல் இன்னும் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. வெளிநாடுகளில் கூட தடுப்பூசியால் பாதிப்பு வந்தால் வழக்கு போடுறதுக்கு ஒரு உரிமை இருக்குது. ஆனால் இங்கே அந்த உரிமையும் கிடையாது. தடுப்பூசியால் இங்கே பாதிப்பு இருக்கா இல்லையா, இதுக்கு முறைப்படி ஆய்வு செஞ்சீங்களே நம்மளால் கேட்கவும் முடியாது. அரசு கட்டாயங்கிற பேரில் திணிச்சு நம்மளெல்லாம் கொண்டுகிட்டு இருக்கு. தேர்தல் ஜனநாயகத்தில் இன்னும் ஓட்டு போட்டு இங்கே என்ன நடக்குது? திரும்ப 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 ஓட்டு போட்டு நமக்குள்ளேயே சிறுபான்மையாக தான் இருக்கும். இந்தியாவுக்குள்ளே நம்ம தமிழர்கள் சிறுபான்மையாக தான் இருக்கும். 39 MP ஜெயிச்சாலும் நம்ம சிறுபான்மை தான். மாநில அரசும் அது சும்மா பேருக்கு தான் இருக்குது. மோடி சொல்கிறாரு மாநில அரசு என்பது ஒரு மாநகராட்சிக்கு இணையானது, அதுதான் மக்களோட நெருங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது ஸ்டாலின் எதிர்க்கிறாரு, கண்டனம் தெரிவிக்கிறாரு. ஆனால் அதே வார்த்தையை ராகுல் காந்தி சொல்கிறாரு மாநில அரசு என்பது ஒரு மாநகராட்சி போன்றது, மக்களோட அதுதான் அன்பா இணக்கமாக இருக்குன்னு சொல்லும்பொழுது இதை பாராட்டுறாரு. இந்த ராகுல் காந்தி இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு சார்பாக தமிழ்நாட்டிலிருந்து ஒரு தேர்தல் வாக்கு எப்படி தயாரிச்சா மக்களுக்கு ஓட்டு வாங்குறது என்ன அம்சம் இருக்கணுமோ அதன்படி தயாரித்து ஒன்று கொடுக்குறாரு. ஆனால் அதுலேயும் தெளிவான செயல் திட்டங்கள் எதுவும் இல்லை. அந்த வரவை ஸ்டாலின் வரவேற்கிறாரு. அதில் மாநில உரிமை காக்கப்படுமா? காக்கப்படாது. நமக்கான அதிகாரங்கள் உரிமைகள் கிடைக்கப்பெறுமா? கிடைக்கப்பெறாது. ஆனாலும் நாங்கள் காப்போம். காவல்துறையாலையும் அரசினாலையும் ஐயா புலவர் கலியபெருமாள் மற்றும் அவர் குடும்பத்தினர் எந்த அளவுக்கு சித்திரவதை அனுபவிச்சாங்களோ அதே போன்ற இப்பவும் குரலற்ற நிறைய பாமர மக்கள் அரசு மூலியமாகவும் காவல்துறை மூலமாக துன்பங்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இது நாளைக்கு தமிழ் தேசிய போராளிகளுக்கும் வரும். எனவே காவல்துறையும் அரசுகளையும் கட்டுப்படுத்தி உண்மையான ஜனநாயகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். புலவர் கலியபெருமாள் அவர்களுக்கு வீர வணக்கம். நன்றி.